ஸோ வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு விஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருமை மிகு ஒரு விஷயமா வந்து நடந்திருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, டோட்டலாக வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ண அந்த பிடிஎஃப்ல இருந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 15 கொஷின்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு இன்னைக்கு நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸில். ஸோ எல்லாமே வந்து பார்த்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுருவோம். ஸோ இப்போ நம்மளோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒரு மேலோட்டமான ஒரு சில வீடியோஸ் மட்டும் ஒரு சில கண்டென்ட்ஸ் மட்டும் எடுத்து வந்து உங்களுக்காக வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி இந்த ஒரு இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுங்கிறது டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஒரு 10 கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முத்ரா வங்கி, ஆக்சுவலாக அது வங்கின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் முத்ராங்கிறது ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸோ முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஷின் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புதல்வன், அப்புறம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங், ஜன் விகாஸ் காரியகிராம், ஜன்ஜாதி யோஜனா, அதுக்கப்புறம் வந்து உணவு பாதுகாப்பு திட்டம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளே வந்து டேரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூ அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரூபாய் சிம்பிளுக்கு பதிலாக வந்து ரூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்தாங்க. அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ஜின்ஸ் பட்ஜெட்டில் வந்து இந்தியாவினுடைய பட்ஜெட்டில் வந்து 4 இன்ஜின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 4 விதமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை இதுக்கப்புறம் 2025-26 பொருளாதார மூலதனம் வந்து நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேரெக்டாகவே இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய மெட்டீரியல்லே வந்து பார்த்தாலே அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒரு சில ஐ திங்க் ஒரு 4 கொஷின்ஸ் இதில் இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டெப்த்தாக ஒரு வீடியோ எடுத்து நாளைக்கு வந்து பெரிய வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாகவே இருக்குது. தமிழ் மீடியமும் இருக்குது ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் தமிழ் மீடியத்தை எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து இங்கிலீஷும் வந்து பார்த்துற மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நாங்கள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா முத்ரா முத்ரா வங்கியின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முத்ராங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள், தாழ்த்தப்பட்ட பிரிவினர்கள், எஸ்சி எஸ்டி, ஸோ இந்த மாதிரியான தொழில் முனைவோர்களுக்காக, புதிய தொழில் முனைவோர்களுக்காக கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முத்ரா திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நோக்கம் வந்து என்ன அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குதல். ஸோ அதே வந்து இங்கே நம்ம மெட்டீரியலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட் அல்லது விவசாய துறைகளின் ஒரு பகுதியாக இல்லாத, ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா கார்பரேட் நிறுவனமாகவும் இருக்கக்கூடாது, விவசாயம் சார்ந்த துறையாகவும் இருக்கக்கூடாது, அது இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கணும். குறிப்பா சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடன் வழங்குறது. வந்து 10 லட்சமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 2025 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது 20 லட்சமா வந்து மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ முத்ரா வங்கி முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட பார்த்தோம் அப்படின்னா சிறு குறு நிறுவனங்களுக்கு 20 லட்சம் வரை கடன்களை வழங்குதல். அதே தான் இங்கேயும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு 20 லட்சம் வரைக்கும் கடன் வழங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த மகள்களை காப்பாற்று பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, ஸோ அதை மட்டும் எடுத்திருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்கீமுமே நம்ம போட்டிருந்தது தான். இந்த குடிநீர் வழங்கல் திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வச் பாரத், தூய்மை இந்தியா திட்டம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கொடுத்துருந்தது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கு. ஸோ 2015 இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2015 ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஜனவரியில் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம், பெண்கள் மற்றும் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக அனைத்து தரப்பினருடைய முயற்சியையும் இது வந்து ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால இது வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜல் ஜீவன் அப்படிங்கிறதும் சரிங்களா? ஸோ 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வச் பாரத் 2014 அக்டோபர் 2 அதாவது காந்தியடிகள் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து மெட்டீரியல் இருக்கு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நான் தெரியறதுக்காக சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா
பழங்குடி சமூகங்கள். ஸோ பழங்குடியினர் குறிப்பாக வந்து ஆதிக்கிற அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பழங்குடியினருடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தா மெட்டீரியல் இருக்கு. ஆனால் இதில் வந்து இதுக்காக ப்ரூஃப்காக எடுக்கல. ஸோ ரொம்ப மேலோட்டமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கு. ஸோ இதில் இந்த 2 ஸ்கீம் இருக்கு. அதாவது பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம். பாத்தீங்களா, பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம். ஸோ இது வந்து யாருக்கானது அப்படின்னா சிறுபான்மையினருக்கானது. சரிங்களா, அதாவது ஏன்னா இது செயல்படுத்துற அமைச்சகம் வந்து என்ன அப்படின்னா சிறுபான்மை விவகார அமைச்சகம் தான் அது செயல்படுத்துது. ஸோ இந்த திட்டம் வந்து என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் வாழக்கூடிய 1300 பகுதிகளை வந்து கண்டுபிடிச்சு அங்க வந்து அடிப்படை வசதி மற்றும் உள்கட்டமைப்புல மேம்படுத்துறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் அப்படிங்கிற திட்டம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரதம மந்திரி ஜன்ஜாதியா விகாஸ் இயக்கம். ஸோ அதுவுமே வந்து நம்ம மெட்டீரியல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட். ஸோ பட்ஜெட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல பட்ஜெட்டை பற்றி அதுவும் தமிழ் ஓரியன்டா தமிழ் இலக்கியத்துக்கு தமிழ் துறைக்கு என்ன பட்ஜெட், பெண்கள் மற்றும் சமுதாயத்துக்கு பெண்கள் மற்றும் சமூக நீதி இயக்கத்துக்கு வந்து சமூக நீதி மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு வந்து என்ன மாதிரியான என்னென்ன திட்டம் வந்து ஒதுக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கு என்ன திட்டம், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சரிங்களா, பட்ஜெட்லாம் பெரிய அளவில் பிரீஃபாகவே வந்து கொடுத்துருக்கோம். அதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 இன்ஜின்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காலை உணவு திட்டம். ஸோ ஆக்சுவலாக வந்து எதுக்காக வந்து எதுக்காக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரீசெண்டாக இந்த 2025 அல்லது 2024 எண்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இப்போ ஆரம்பத்தில் அரசு பள்ளிகளில் மட்டும்தான் செயல்படுத்தப்பட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து செயல்படுத்தியிருக்குமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இது வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இதுவுமே வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்போம். ஸோ எந்த ஸ்டாண்டர்ட்ல 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். இதுவுமே வந்து நம்ம குரூப்பில் நம்ம மெட்டீரியல் இருக்க கொஷின் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து நான் வந்து என்ன பெருமையாக நினச்சிக்கிறது ஒரு ஸ்கீம். சரிங்களா, ஏன்னா இதில் வந்து இந்த எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னன்னா அப்ரிவேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. பிஎம்ஜிஎஸ்ஒய் டிடியூஜிஓகேஒய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ரிவேஷன் நம்ம தெளிவாகவே வந்து கொடுத்துருந்தோம். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, அப்புறம் வந்து தீன் தயாள் உபாத்யான் கிராம் கிருஷி விகாஸ் யோஜனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ரூரல் லிங்கிங் மிஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேரக்டாகவே வந்து நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ எம்ஜி நரேகா அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டீட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாகவே கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பழசு, அதனால எல்லாருக்கும் தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சிலர் படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று கான்செப்ட் தெரிஞ்சா போதும். எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து 2013 கொண்டு வந்து எனக்கு தெரியும். ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது ஆப்ஷன்ல இருந்ததால அது வந்து ஒன்று நடச்சிட்டோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம மெட்டீரியல் இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் இருந்து கேட்டது வந்து இந்த முத்ராவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் அப்படிங்கிற சிம்பிளுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்திருந்தாங்க. சரிங்களா, ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, ஸோ விவசாயிகளுக்கான காப்பீட்டு திட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உஜ்வாலா அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சில எரிவாயு உருளைகள் சிலிண்டர் வழங்குற திட்டம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உஜ்வாலாங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து கிராமப்புற குடும்பங்களுக்கு உதவுற மாதிரியான ஒரு திட்டம் தான். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இருக்கு. ஸோ கூற்று வந்து நமக்கு தெரியும். ஏன்னா அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் அது காரணம் வந்து என்ன அப்படின்னா தப்பு. சரிங்களா, ஏன்னா காரணம் வந்து என்ன அப்படின்னா பிற மொழியை தவிர்த்து தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ அதாவது இந்த ஆண்டு
ரூபாய் குறியீட்டுக்கு பதிலாக ரூ என்ற எழுத்து இடம்பெற்றுள்ளது. அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, பிற மொழியை தவிர்த்து தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக இலச்சனையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அனைவருக்கும் பலனளிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் பரவலான வளர்ச்சி உதவி செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான், சரிங்களா? ஏன்னா இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பட்ஜெட்டை வந்து கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சரியான விளக்கம் காரணம் தான், ஆனால் சரியான விளக்கம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா சரியான விளக்கம் அல்ல என்பதுதான் வந்து இதுக்கான சரியான கொஸ்டினா இருக்கும், சரிங்களா? இதுவுமே வந்து நம்ம மெட்டீரியலை பார்த்தது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரெப்போ ரேட். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாகவே வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா ஆரம்பத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய நிதிநிலை அறிக்கை பணவியல் கூட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6.25 இருந்து 6% வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குறைச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் இருக்கு. ஸோ ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சமக்ர சிக்ஷா அபியான் ஒரு 4 ஸ்கீம் கொடுத்து அதனோட இயர்ஸை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ சமக்ர சிக்ஷா அபியான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2018. ஸோ இது மற்ற மூணுமே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 15 கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம மெட்டீரியல் இருந்து அப்பியர் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சா போடுறோம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க சேட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்கு. ஸோ கனெக்ட் பண்ணி மெட்டீரியல் வாங்கிக்கலாம். கம்மிங் குரூப் 4க்கும் நம்ம எது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு மதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நம்மளுடைய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன சிலபஸ்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்கு பின்னாடியும் இப்போ சயின்ஸ் அப்படின்னா சயின்ஸ் ஓரியன்டான நடப்பு நிகழ்வுகள், பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி ஓரியன்டான நடப்பு நிகழ்வுகள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெட்டீரியலை நம்ம வந்து ஸ்பிட் பண்ணி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ சாம்பிள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.